ரூபன். அதிகாரம் 5. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. ரூபன் என்னும் பெயருக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்று பொருள். யாக்கோபு லேயாள் ஆகியோருக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். வேதாகமத்தில் 74 இடங்களில் ரூபனை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ரூபன் சேஷ்ட புத்திரனாக இருந்த போதிலும் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. இதற்கு ரூபனின் பாவமே காரணம். நாளாகமம் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் வம்ச வரலாற்றில் ரூபனை பற்றி முதலாவதாக கூறப்படவில்லை. யூதா ராஜ்யபாரம் பண்ணும் உரிமையை சுதந்திரிக்கிறது. சேஷ்ட புத்திர ஆசீர்வாதங்களை யோசேப்பு பெற்றுக்கொள்கிறார். ரூபனின் குமாரரை பற்றி 10 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. யூதாவின் குமாரரை பற்றி 100 வசனங்களிலும் சிமியோன் குமாரரை பற்றி 22 வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். இவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். ஆகையினால் இவனுக்கு சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஆதியாகமம் 49:4. சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தின்படி இரட்டிப்பான பங்கு கிடைக்கும். ஆனால் ரூபனுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்கவில்லை. சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. எப்ராயிம் மனாசே ஆகிய 2 கோத்திரத்தாரும் யோசேப்பின் சந்ததியில் இருந்து வருகிறார்கள். யாக்கோபு விசுவாசத்தினால் எப்ராயிமையும் மனாசேயையும் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எபிரெயர் 11:21. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆதியாகமம் 48:15-16. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன். தேவன் உங்களோட இருப்பார். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும், உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையில் இருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். ஆதியாகமம் 48:21-22. யூதா தன் சகோதரர்களிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டாயிற்று. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனே எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஆதியாகமம் 49:9-10. யூதா கோத்திரத்திலே தாவீது ராஜாவும் அதன் பின்பு காலம் நிறைவேறின போது யூதா ராஜசிங்கமாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வருகிறார்கள். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2.